டாபர் ஆமலா நெல்லி ஹேர் ஆயில் வழங்கும் ஒரு கை ஓசை. அம்மாவுக்கு புரிய வச்சு இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறது ஓம் பொறுப்புன்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்க. போதும் நிறுத்துமா. அப்படி என்னமா அப்பா தப்பு பண்ணிட்டாரு? வா. என்ன மாம்ஸ் ஷாக்கிங்கா இருக்கா? இது யார் தெரியுதா? ஏய், உன் பேர் சொல்ற. என் பேரு பாஸ்கர். என்ன ராஜேஷ்னு பேரை மாத்தி இங்க வர. மாம்ஸ் போதும் மாம்ஸ். இந்த பிளேல உங்க போர்ஷன் ஓவர் ஆயிடுச்சு. இனிமே பேச வேண்டியது ராஜேஷ் என்கிற பாஸ்கர். சொல்லுங்க பாஸ்கர், என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. என்ன மன்னிச்சிடுங்க. நான் இவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்தேன். என் வீட்டுக்கு வந்து என் மருமகளை பத்தி தப்பா பேசினா உனக்கு பணம் தரேன்னு இவர் சொன்னாரு. நான் கூட எனக்கு நடிப்பெல்லாம் வராதுன்னு சொன்னேன். நான் உனக்கு ட்ரைனிங் தரேன்னு சொல்லி நான் இங்க வந்து என்னென்ன பேசணுங்கிறத இவர் ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்தாரு. டேய், உன்னை இப்படி பேச சொல்லி சொன்னது இவன் தானடா? போடா வெளியா. நீங்க ரெண்டு பேரும் கூட கலவானீங்க தானே? ஏய் மச்சான் 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 இரு மச்சான். கொஞ்சம் இரு, சொல்றது கேளு. இப்ப நீ பிடிக்க வேண்டியது இவனோட சட்டை இல்ல, உங்க அப்பாவோட சட்டைய. பிச்சைக்கார பயலே, எங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு நீ இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு எங்க அப்பா பத்தி தப்பா பேசுறியா? எங்க அப்பா பத்தி எனக்கு தெரியும். என்ன நிறைய தெரியும் அப்பா பத்தி உனக்கு? சுனிதா, வேணாம். நான் ராஜேஷை கூட்டு வந்தது அகிலாவை நரேன் வாழ வைக்கிறதுக்காக தான், மத்தவங்களை பத்தி சொல்றதுக்காக இல்ல. நீங்க சும்மா இருங்க. இப்படி எல்லாரும் தயங்கி தான் நரேன் அகிலா நீ கூட சேர்ந்து வாழ முடியாமலே போச்சு. அம்மா, நான் சொல்றது உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம், ஆனா அதுதான் உண்மை. நான் நம்ப மாட்டேன். என் புருஷனை பத்தி யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அத்தை, நீங்க இப்படி மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னா இத்தனை நாள இந்த விஷயங்கள்லாம் யாரும் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிருந்தாங்க. அகிலா அப்பவே நரேன்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இந்நேரம் வாழ்க்கை ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்ல அத்தை, அகிலாவும் நரேனும் ஹனிமூன் போனப்போ அவங்கள சேர விடாம பண்ணதும் மாமாதான். இதுக்கு மேலேயும் நீங்க நம்பலன்னா இதை விட பெரிய சாட்சி ஒண்ணு இருக்குமா? வாங்க. ரேவதி, நீங்க சொல்ல போற உண்மையில தான் ஒரு பொண்ணோட வாழ்க்கை அடங்கியிருக்கு. என்ன நடந்ததோ அதை மட்டும் சொல்லுங்க. உங்க கம்பெனில வேலைக்கு வந்த என்ன இவர்தாம ஆசை காட்டி என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாரு. பணத்தை கொடுத்து என்ன செட்டில் பண்ண பார்த்தாரு. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல.
உங்க கூட வாழற உரிமை எனக்கு கொடுங்கன்னு கேட்டேன். அதுக்கு இவர் தந்த பரிசுதான். அத்தை, நரேன், இதுக்கு மேல நீங்க 2 பேரும் நம்பலன்னா உங்களை யாராலையும் நம்ப வைக்க முடியாது. ரேவதி, பாஸ்கர், நீங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நீங்க போலாம். பானு, பானு, இதெல்லாம் நம்பாத பானு. இவன் வேணும்னே இதெல்லாம் சொல்றான். டேய் சரவணா, உனக்கு பணம் வேணும்னா கேளுடா, நான் எவ்வளவு வேணா தரேன்டா. என் மேல என் பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் வச்சிருக்கிற நம்பிக்கையை கெடுத்துறாதடா பானு. இவன் சொல்றத நம்பாத பானு. பானு, நரேன், நரேன், இவன் சொல்றத நம்பாதடா. அவன் போய் சொல்றான்டா. சரவணன் சொல்றத நீ நம்புறியாடா? அவன் சொல்றத நீ நம்புறியா? சுனிதா சொல்றத நம்புறேன். நரேன், நரேன், இவன் சொல்றத நம்பாதடா. அவன் போய் சொல்றான்டா. சரவணன் சொல்றத நீ நம்புறியாடா? அவன் சொல்றத நீ நம்புறியா? சுனிதா சொல்றத நம்புறேன். நீங்க பெத்த பொண்ணு சொல்றத நான் நம்புறேன்ப்பா. என் கூட பிறந்த தங்கச்சி சொல்றத நான் நம்புறேன்ப்பா. நீங்க பெத்த பொண்ணு உங்களை பத்தி தப்பா சொல்வாளப்பா? நான் உங்களுக்கு என்னப்பா துரோகம் பண்ணேன்? ஆண்டவனை கூட உங்களுக்கு அடுத்த இடத்துல தானப்பா வச்சிருந்தேன். நீங்க கை கட்டின பொண்ணு தானப்பா நான் தாலி கட்டினேன். உங்க வார்த்தையை மீறி ஒரு வார்த்தை பேசிருப்பானா எல்லாரும் என்ன அப்பா புள்ள தானே சொல்லுவாங்க. அப்படித்தானப்பா நானும் வளர்ந்தேன். ஒரு நாய் மாதிரி தானப்பா உங்க காலை சுத்தி சுத்தி வந்த. என் வாழ்க்கையில ஏன்பா இப்படி விளையாண்டீங்க? சின்ன வயசுல மத்த பசங்களோட கூட நான் விளையாண்டது இல்லையாப்பா. உங்க கூட மட்டும் தானப்பா விளையாடுவேன். இப்படி எல்லாத்துக்குமே சேர்த்து என் வாழ்க்கையில விளையாண்டுட்டீங்களப்பா. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எடுத்து ஹனிமூனுக்கு வந்து எங்களை சேர விடாம தடுத்தீங்க. பண்றதுல நீங்க பண்ணிட்டு அநியாயமா அகிலா மேல பழிய போட்டீங்களப்பா. அப்பா, இந்த உண்மையெல்லாம் கடைசி வரைக்கும் தெரியாம போயிருந்தா அகிலாவோட வாழ்க்கையை கெடுத்து உங்க பேச்சை கேட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருந்தா அப்ப அவ வாழ்க்கையை கெடுத்திருப்பேன்லப்பா. பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்க்கிறமோ இல்லையோ பாவத்தை சேர்க்க கூடாதுன்னா ஒவ்வொரு தகப்பன்னு நினைப்பான். நீங்க என்ன பாவம் பண்ண வச்சுட்டீங்களாப்பா? அப்பா போதும் போதும்ப்பா. இது வரைக்கும் நான் உங்க பேச்சு கேட்டதெல்லாம் போதும். இதுக்கு மேல என்ன முட்டாளாக்க பார்க்காதீங்க. உங்களை நான் அப்பான்னு சொல்லவே வைக்கப்படுறேன். அகிலா, என்ன மன்னிச்சிரு. அகிலா, என்ன மன்னிச்சிரு. நம்ம இனிமேல் இந்த வீட்டுல இருக்க வேண்டாம். நம்ம தனியா போய் சந்தோஷமா வாழலாம். அகிலா, இதுக்கு மேல நாமளும் இந்த வீட்ல இருக்க வேண்டாங்க. தனியா வீடு பார்த்துட்டு போயிடுவோம். இந்த வீட்ல இருந்து எங்க அப்பா முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கலங்க. நீங்க வாங்க. இன்னும் ஏன் அகிலா யோசிக்கிறேன்? இந்த வீட்டுல நம்ம ஒரு நிமிஷம் கூட இருக்க வேண்டாம். வா அகிலா, இப்பவே போயிடலாம். வேணாமா, இந்த ஆள் இருக்கிற வீட்டுல இனிமேல் நாங்க இருக்க மாட்டோம். எங்களை ஏதாவது சொல்லி கம்பல் பண்ணாதீங்க.
உங்களை நான் இங்க இருக்க சொல்லலப்பா. என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போய் வாங்க போலாம். பானு நில்லு. என் ஒரு ஆளுக்காக நீங்க இத்தனை பேர் இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம். நீங்க எதுக்கு போகணும்? எனக்கு தான் பொண்டாட்டி புள்ள மக மருமகன்னு யாருமே இல்லைன்னு ஆயிடுச்சு. நீங்க எல்லாரும் எங்கே இருங்க, நான் போறேன். இந்த வீட்டுல ஒவ்வொரு செங்கலா பார்த்து பார்த்து கட்டினவன் தான். என்னோட வேர்வையும் ரத்தமும் இந்த வீட்டுல கலந்துருக்குடி. இருந்தாலும் பெருந்தன்மையோட இந்த வீட்டை உங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு போறேன். நான் எங்க போக போறேன்னு யோசிக்கிறீங்களா? தணிக்காச்சலத்தோட மனசும் உடம்பும் இரும்பு மாதிரி. இந்த மாதிரி எத்தனையோ வீட்டை என்னால கட்ட முடியும். பெரிய வீடு சின்ன வீடு எதை வேணாலும் இந்த தணிக்காச்சலம் வச்சுப்பான். எவனும் என்ன கேட்க முடியாது. என் கையில உழைப்பு இருக்கு, கால்ல உறுதி இருக்கு. தணிக்காச்சலத்துக்கு உங்க எவன் தயவும் தேவையில்லை. உயிர் இருக்கிற வரைக்கும் உழைச்சுக்கிட்டே இருப்பான் இவன். நீங்க என்னென்ன தள்ளி வைக்கிறது? உங்க எல்லாரையும் நான் தள்ளி வைக்கிறேன். என்னடா மௌன, கொல்லி வைக்க வேண்டியவனை தள்ளி வச்சுட்டானேன்னு இந்த தணிகாச்சலம் தடுமாறி போயிருவான்னு பாக்குறியா? நவ, இந்த தணிகாச்சலம் எதுக்கும் அசர மாட்டான். குட் பை. நான் என்னப்பா பண்றது? அம்மா கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அவங்க மனசு மாறுற மாதிரியே தெரியல. உங்களை பத்தி பேச்சு எடுத்தாலே கோவப்படுறாங்க, சண்டை போடுறாங்க, இல்லைன்னா உட்காந்து அழறாங்க. அவங்க உங்க கூட சேர்ற மாதிரியே தெரியலப்பா. அதாம்மா உன் அம்மாவோட குணம். அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். பிடிவாதக்காரி. அவளுக்காக தானே மாயாவை தூக்கி போட்டுட்டு இந்த வீட்டுக்கே வந்திருக்க. உங்க அம்மா வேணான்னு நினைச்சிருந்தா நான் அந்த மாயா கூடவே சந்தோஷமா அங்கேயே இருந்திருப்பேன்ல. இந்த பிடிவாத குணத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் அவ கூட நான் 13 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இப்பவும் சொல்றேன், உங்க அம்மாவை விட்டுட்டு உங்க 3 பேரை மட்டுமே என் கூட சேர்த்துக்கணும்னு நான் எப்பவுமே நினைச்சதில்லை. நாம 5 பேரும் ஒரே குடும்பமா வாழணும் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் என் மனசுல ஆசை இருக்கு. சரிம்மா, என்னை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றது உங்க அம்மாவோட குணம். அவளுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்தது என்னோட குணம். நான் உங்க அம்மாவுக்காக இன்னும் எத்தனை வருஷம் வேணாலும் காத்திருக்க தயாரா இருக்கேன். கடைசி வரைக்கும் தயவு செஞ்சு உங்க அம்மாவை நீ கன்வின்ஸ் பண்ண பாரு. உங்க அம்மாவுக்கு மன்னிக்கிற மனசு இல்ல. இருந்தாலும் நாமளும் அவளை மாதிரியே மாறிட வேண்டாம். பாவம், அவளுக்கும் நம்மளை விட்டா வேற யார் இருக்கா? நவீனுக்காகவாது உங்க அம்மா கொஞ்சம் மனசிறங்கி வந்திருக்கலாம். நவீனுக்கு கண் பார்வை வரதை விட அவளுக்கு தான் பிடிவாதம் தான் முக்கியம். நிகிதா, அம்மா இங்க வரதுக்கு ஒரு வழி இருக்குமா? நவ்யா மாதிரியே நீ இங்க வந்துற. அம்மாவுக்கு மேல பாசம் ஜாஸ்தி. நீ இங்க வந்துட்டினா கொஞ்ச நாள்ல அம்மாவும் இங்க வந்துருவா. நான் வரமாட்டேன்ப்பா. நவ்யா இங்க வந்ததுக்கு அப்புறம் அம்மா எப்படிலாம் கஷ்டப்படுங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஒரு நாள் நைட்டு திடீர்னு எனக்கு முழிப்பு வந்துருச்சு. யாரோ விசும்பி விசும்பி அழற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா அம்மா அழுதுட்டே படுத்துட்டு இருந்தாங்கப்பா. இன்னொரு தடவை அம்மாக்கு அந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்க நான் விரும்பல. நவ்யா பண்ண தப்ப நான் எப்பவுமே பண்ண மாட்டேன். இது தப்பு இல்லம்மா. மாயாவை விட்டுட்டு என்னால வர முடியுமான்னு கேட்ட. இதோ வந்துட்ட. இதுக்கு மேல நான் என்ன எப்படிமா நிரூபிக்க முடியும்?
இன்னும் கூட உனக்கு என் மேல நம்பிக்கை வரலையா? உங்க மேல நம்பிக்கை இருக்குப்பா, அதை விட அம்மா மேல பாசம் அதிகமா இருக்கு. அதுக்கு இல்லம்மா. ஏயா நீ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம இந்த வீட்டை பார்த்துட்டு கிளம்பி வந்துட்ட. எனக்கு என்ன பதில் சொல்ல போற? உனக்காக என் ஊட்டி எஸ்டேட் பிசினஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்னென்ன பைத்தியக்காரி நினைச்சியா? மாயா, கொஞ்சம் அமைதியா பேசு. ஏன் கோவப்படுற? கோவப்படாம என்ன பண்ண சொல்றீங்க? வசந்தி மாதிரி 4 நாள் அழுதுட்டு போயிடுவேன்னு நினைச்சீங்களா? நான் மாயா. உன்னை அப்படியே வாழ விடாம பண்ணிடுவேன். மரியாதையா வீட்டுக்கு வா. இல்ல மாயா, என்னால வர முடியாது. எனக்கு என் குடும்பம் தான் பெருசு. என் பிள்ளைங்களை விட்டுட்டு என்னால வர முடியாது. யாரு இந்த குட்டி சாத்தான்களையா? ஏய், நீங்க ஏன் இங்க வந்தீங்க? போங்கடி வெளியில. போங்கன்னு சொல்றல. நான் என் அப்பாவை பார்க்க வந்திருக்கேன். என்கிட்ட எதிர்த்து பேசுறியா? எவ்வளவு தைரியம் உனக்கு? ஏய் மாயா, என்ன இது? என் கண்ணு முன்னாடியே என் குழந்தைய அடிக்க பாக்குறியா? அவளுக்கு யாரும் இல்ல நினைச்சியா? அப்பா நான் இருக்கேன். என்னையா புதுசா பாசம் அப்படி பொங்கி வழியுது? இந்த பார், நானும் நீயும் வாழ்ந்தது இந்த உலகத்துக்கே தெரியும். ஒழுங்கா நீ என் வீட்டுக்கு வரலனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஜாக்கிரதை. அப்பா, நீங்க அவங்க கூடவே போயிடுங்கப்பா. முடியாதம்மா, எனக்கு நீங்க தாம்மா முக்கியம். நீதான், நீ யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வா. நீயும் இங்க வந்துட்டினா உன் அம்மா நவீன கூட்டிட்டு இங்கேயே வந்துருவா. அப்புறம் எல்லாம் சரியாயிடுமா. இல்லப்பா, அம்மாவும் பிடிவாதமா இருக்காங்க. மாயாண்டி நினைச்சாலும். ஏன் அவ சொன்னதை நினைச்சு பயமா இருக்கா? இல்ல என்ன ஏதாவது செஞ்சிருவாளன்னு பயமா இருக்கா? பரவாயில்லம்மா, நீங்க என் பக்கத்துல இல்லைன்னா நான் இருந்தா என்ன போனா என்ன, எனக்கு எல்லாமே ஒண்ணுதாம்மா. எல்லாமே ஒண்ணுதான். மனசு தைரியப்படுத்திக்கோங்க. எங்களுக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி உட்கார்ந்து அழலாமா? என் மனசே வெறுத்து போச்சு அகிலா. இப்படிப்பட்ட மனுஷன் கூடயா நான் இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு அருவருப்பா இருக்குமா. அம்மா, நீங்க மனசு உடைஞ்சு கஷ்டப்படுவீங்கன்னு தான் இத்தனை நாள் இந்த உண்மையெல்லாம் சொல்லாம இருந்தோம். இதுக்கு மேலேயும் மூடி மறைச்சா
அண்ணி வாழ்க்கையை காப்பாத்த முடியாம போயிடுமோனுதான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதா போச்சு. பெத்த அப்பாவை பத்தியே எப்படி எல்லாம் பேச வேண்டிய துர்பாக்கிய நிலைமை என்ன தவிர வேற எந்த பொண்ணுக்கு வரக்கூடாதுமா. இத்தனை வருஷமா அவரை நல்லவர் நம்பியே வாழ்ந்துட்டேன். இன்னும் இருக்க போறது எத்தனை நாளும். கடைசி வரைக்கும் அவரை பத்தின உண்மை தெரியாமையே போயிருந்திருக்கலாம். நான் நிம்மதியா போய் சேர்ந்திருப்பேன். அத்தை, அகிலாவும் உங்க பிள்ளையும் சந்தோஷமா சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நிரூபிக்க வேண்டியதா போயிடுச்சு. உண்மை வெளியே வந்ததுனால நீங்களும் உங்க புருஷனை பெரிய வேண்டியதா போச்சு. நான் இதுக்காக இந்த உண்மையில வெளியே கொண்டு வரல. வேண்டாம் அத்தை, மாமன் நல்லவரோ கேட்டவரோ இந்த குடும்பத்தோட தலைவர். அது மட்டும் இல்ல, ஆரம்பத்துல இருந்தே அவர் தண்டிக்கணுங்கிறது என்னோட நோக்கம் இல்லை. திருத்தி அவர் நல்லவரை மாத்தணும் தான் நான் நினைச்சேன். அவர் இந்த வீட்டில் இல்லாம உங்களால மட்டும் இல்லை, எங்க யாராலையும் வாழ முடியாது. இதை பாருங்க அத்தை, அவர் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வர்றது ஏன் பொறுப்பு. முக்கியமா நீங்க தான் அவரை மன்னிச்சு ஏத்துக்கணும் அத்தை. அவர் மனசு திருந்தலனாலும் பரவாயில்ல, இந்த வீட்டுக்கு வந்து நம்ம கூடவே இருக்கட்டும்.